Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமைச்சர் மூர்த்தியின் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த பெண்களுக்கு அக்கட்சி நிர்வாகிகள் தலா 200 ரூபாய் பணம் கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், என்ன நடந்தது விவரம்? மதுரையில் அமைச்சர் மூர்த்தி பிரச்சாரத்திற்கு வந்த அந்த வரவேற்பு அளிப்பதற்காக வந்த பெண்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கும் திமுகவினர் பணம் கொடுத்த அந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த காட்சிகள் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. குறிப்பாக பார்த்தோம்னா மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் மூர்த்தி கடந்த சில நாட்களாக தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கருப்பாயூரணி பாரதிபுரம் பகுதியில் அமைச்சர் மூர்த்தி இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட அந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களை அழைத்து வந்து ஆராத்தி மற்றும் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக திமுகவினர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர். அரசின் சாதனைகளை விலக்கி பேசிய அமைச்சர் அவர் அந்த திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அமைச்சர் சென்ற சில நிமிடங்களிலேயே அவரது ஆதரவாளர்கள் அங்கு நின்றிருந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களை அருகில் உள்ள பகுதிக்கு அழைத்து சென்று அந்த பகுதியில் சாவாசமாக அந்த முக்கியமான சாலையில் மக்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய அந்த சாலையில் நின்று அவர் சாதாரணமாக அந்த வந்தவர்கள் அனைவருக்கும் 200 ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த பணம் விநியோகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் முறையினர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகளும் அந்த பகுதியில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அமைச்சருக்கு அந்த வரவேற்பு அளிப்பதற்காக வந்தவர்கள் என்பதால் அவர்களை திமுகவினரை அதிகாரிகளும் காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்பட்டு வருகின்றது. இந்த பணப்பட்டுவாடா செய்த இந்த செல்போனில் சிலர் அந்த செல்போனில் படம் பிடித்திருக்கிறார்கள். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இது குறித்து தேர்தல் அதிகாரியிடம் கேட்டபோது திமுக அமைச்சர் பிரச்சாரத்தின் போது பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார். பணம் கொடுத்தது தொடர்பாக யார் என்பது தொடர்பாகவும் காவல்துறையும் தற்போது ஏதோ விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகிருக்கின்றது. ஆனால் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அந்த தேர்தல் பரப்புரை மற்றும் அவர்கள் செல்லக்கூடிய பகுதியில் தீவிர வாகன சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபடும் காவல்துறையினர் அமைச்சர் மூர்த்தி செல்லக்கூடிய பகுதியில் முறையான அந்த கண்காணிப்பு மற்றும் அந்த சோதனைகளை இது போன்று பணம் கொடுப்பவர்களை தவறுகின்றனர் எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.